விட்டு விலகிறாரா சீமானின் வேட்பாளர்? இந்த தலைப்புல தான் இந்த காணொலியா நம்ம காண இருக்கோம். அம்பாசமுத்திரத்துடைய வேட்பாளரா இருக்கக்கூடிய சிவசங்கரனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள வேற வழியே இல்லாம பொதுவெளியில போட்டு உடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பார்க்கவே ரொம்ப கடினமா இருக்கு. இது யாருக்கும் நிகழக்கூடாத ஒன்று. இத அவர் என்ன பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் என்ற ஒற்றை கொள்கைக்காகவும், நாம் தமிழர் கட்சிக்காகவும் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையும், துரோகங்களையும் கடந்து சென்று விட்டேன். எனக்கு நடக்கும் இது போன்ற சூழ்ச்சிகளையும், துரோகங்களையும் ஒருபோதும் நான் பொதுவெளியில் எழுதியதும் இல்லை. அண்ணன் சீமானிடம் தெரிவித்ததும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இதே மாதிரியான விஷயங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாம, இப்ப இந்த மாதிரியான வார்த்தைகள பதிவு செய்ய வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் அடுத்தடுத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உடனடியாக கட்சியில இருக்க நிறைய நல்லவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பட்டுன்னு இதுக்கு யார் காரணம்? சாட்டை காரணமா? இல்ல நாம் தமிழர் ஐடி விங்ல இருக்கவங்க காரணமா? அப்படிங்கிற மாரி ஒரு கதை கட்டலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அதற்கும் பார்த்தீங்கன்னா, உடனே சிவசங்கரன் அவர்கள் இது எனது திண்டுக்கல் மாவட்டத்திற்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தலைமையில இருப்பவர்களிடம் எவ்வளவு நம்ம பேசணும் முயற்சித்தாலும், அண்ணன் சீமான் அவர்களிடம் நம்ம கொண்டு போறதுக்கு முன்னாடியே வேற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி யாருனா சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாம, இது போல ஏதாவது ஒரு நாளாவது நான் பொதுவெளியில எழுதியிருக்கேன் அப்படின்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? உடனே சொல்லுங்க. நான் இந்த பதவியை நீக்கிடுறேன். ஏன்னா, இத பத்தி நான் எப்பவுமே பேசினதே கிடையாது. எவ்வளவோ துரோகங்கள், எவ்வளவு சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் நான் கடந்து போவது, வலி தாங்க முடியாம இத நான் பதிவு பண்றேன். கடந்த 3 ஆண்டுகளாக என்னை முழுவதுமாக திண்டுக்கல் மாவட்டத்தை விட்டு புறக்கணித்து விட்டார்கள். தற்போது எழுதுவது அனைத்தும் கடந்த 3 ஆண்டுகள் நான் ரத்தமும் சதையுமாக அனுபவித்த துன்பங்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவும் கடினமா இருந்தது. அவர் ரத்தமும் சதையுமும் அனுபவித்த அந்த வலி என்ன அப்படிங்கிறது நிச்சயம் அவருக்கு தான் தெரியும். முழுமையாக இதுதான் காரணம் அப்படின்னு அவரும் வெளிப்படுத்தல. நம்மளும் அதை தெரியப்படுத்த போறதும் கிடையாது. ஆனா, இப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதற்காகவே இத பதிவு செய்தோம். அண்ணன் சீமான் அவர்கள் உங்களுக்குன்னு ஒரு பணி ஒண்ணு குடுத்திருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா, நீங்க வெற்றி பெறணும். அம்பாசமுத்திரம் தொகுதியில நீங்க வெற்றி பெறணுங்கிறது மட்டும்தான் அவர் கொடுத்திருக்க அந்த பணி. அதை நோக்கி அண்ணன் செல்வது மிக முக்கியமானது. அதை கடந்து இந்த மாதிரியான வழிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஆனா, அதை இந்த நேரத்தில் பேசணுமா அப்படிங்கிற ஒற்றை கேள்வி மட்டும்தான் என் மனதில் தோன்றியது. இது சரி, இது தவறு அப்படிங்கிற இடத்துக்கே நான் வரல. ஆனா, இப்ப இந்த விஷயம் பேச வேண்டிய நேரமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. இது பல பேருக்கு, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சிதைக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய லாபகமான நேரமாக மாறும். அதை நீங்க தான் அதுக்கான நேரத்தையும் இடத்தையும் கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர தோணுது. எந்த வகையிலும் அண்ணனுடைய களப்பணிய ஒரு துளி கூட நான் பார்த்தீங்கன்னா குறைத்து மதிப்பிடுற ஆள் கிடையாது. அந்த அளவிற்கு டாரஸ் லாரிகள்ல இருந்து பல கனிம வள கொள்ளைகளை தடுத்து நிறுத்தி விரட்டி பிடித்த அந்த விடயங்கள்லாம் நம்மளே முன்பு நிறைய முறை பதிவு செய்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மாவீரராகத்தான் அண்ணன் சிவசங்கரனை பார்க்கிறோம். ஆனால் இந்த விடயத்தில் இப்படி ஒரு கேள்வி மனதுக்குள் தோன்றியது. உங்களுக்கு தோன்றுவதையும் நீங்க பின்னோட்டத்துல பதிவிடலாம். நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை மனதில் வைத்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் இதை செய்ய மாட்டார்கள் என நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா, அது உங்களது வெற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை. உங்களை போன்ற ஆட்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைந்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்தால் அந்த இடம் எப்படி இருக்கும்? நாம் தமிழர் கட்சிகள் உறவுகள் ஒவ்வொருவரும் உள்ள போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையில இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கும். அதை நிஜத்தில் நீங்க செயல்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய ஒற்றை ஆசை. உங்களுக்கு இது போன்ற துரோகங்கள் இன்னும் அதிகமாக கூட இருக்கும். இது நடந்திருக்கிறதை விட இன்னும் அதிகமாக கூட இருக்கும். ஆனா, அதெல்லாம் கலைந்து வாருங்கள். நீங்க எழுதியிருக்கிற அதே மாதிரி ஒற்றை கருத்து தமிழ் தேசியம், ஒற்றை தலைவன் சீமான் அப்படின்ட்டு இருக்கீங்களே, அவருக்காகவும் அவருக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது, அவருக்காக பணி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். நிச்சயம் எல்லாமே மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களது கருத்துக்கள் என்னங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.